سلم عليك عليه السلام. السلام عليكم يا ابن عباس. سلم عليك على النبي. السلام عليكم يا ابن عباس. அவதாலிக்கல் கித்தாபு, இதுதான் வேதம். லா ரைப ஃபீஹி, இதிலே வேதம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் முத்தகீன், பக்தர்களுக்கு இது என்ன செய்யும்? நேர் வழி காட்டும். எப்படிப்பட்ட பக்தர்கள்? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே. அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த, தொழுகையை முறையாக தொழுவார்களே, நேமமாக தொழுவார்களே. விளங்குதப்பா? நேமமாக தொழுவார்களே, அதா செஞ்சு தொழுவார்களே. இன்னொரு அர்த்தம் என்ன? உற்சாகமாக தொழுவார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும் சொல்லிட்டு மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் ரிஸ்க் அளித்ததிலிருந்து செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இது என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு ரிஸ்க் அளித்ததிலிருந்து செலவும் செய்வார்களே. அவர்களுக்கு நாம் ரிஸ்க் அளித்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். ரிஸ்க்கு ஃபில் லுகத்தி, லொகத்திலே ரிஸ்க்கு என்பது அல் ஹல்லு, ஹல்லு பங்குங்கிறதா இருக்கும். ரிஸ்க்குன்னா என்னன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா பங்குன்றதான். நசீபு என்னது? ரிஸ்க்கு என்றால் பங்கு என்ன அர்த்தமா? ரிஸ்க்கு ஃபில் லுகத்தி, லொகத்திலே ரிஸ்க்கு என்பது அல் ஹல்லு, அது பங்கு என்பதாக இருக்கும். கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் கூட குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். தஜ்அலூன ரிஸ்கக்கும், உங்களுடைய பங்கை அன்னக்கும் துகதிபூன், நீங்கள் பொய்ப்பிப்பதிலே ஆக்குகிறீர்கள். உங்களுடைய பங்கு இதில் தான் ஆக்குறீங்க, நீங்கள் பொய்ப்பிப்பதில் தான் ஆக்குறீங்க. தஜ்அலூன ரிஸ்கக்கும், உங்களுடைய பங்கை நீங்கள் ஆக்குகிறீர்கள். அன்னக்கும் துகதிபூன், நீங்கள் பொய்ப்பிப்பதில் ஆக்குகிறீர்கள். உங்கள் பங்கு என்ன தான்? பொய்ப்பிக்கிறது தான். விளங்குதா? அப்போ லோகத்தில் ரிஸ்க்கு என்றால் பங்கு என்று அர்த்தம். ஆனால் உருஃபு, பழக்க வழக்கம், ஹஸ்ஸஸஹு, அந்த ரிஸ்க்கு என்பதை குறிப்பாக்குகிறது. பி தக்ஷீஷி ஷையி பில் ஹைவானி, ஒரு மனிதனுக்கு ஒரு வஸ்துவை சொந்தமாக்கி கொடுப்பதை கொண்டும், ஒரு தம்கீனிஹி மினல் இன்திஃபாய் பிஹி, அந்த சொத்தை கொண்டு, அந்த பொருளை கொண்டு பயனடைவதற்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதை கொண்டும், விளங்குதா? சக்தியை தருவதை கொண்டும் பழக்க வழக்கம் அதை குறிப்பாக்குகிறது. விளங்குதா? பழக்க வழக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு சொத்தை கொடுத்து அதை என்ன இருக்குது? சொந்தமாக்கி கொடுத்து, விளங்குதப்பா? அதை பயனடைவது, அதை கொண்டு பயனடைவதற்கு வசதியை தருவது, சக்தியை தருவதை கொண்டு குறிப்பாக்கி இருக்கிறது. இல்லை சொத்தை தந்தா மட்டும் போதாது, அதை பயனடைவதற்கு சக்தியை தரணும்ல. எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, பணங்காசுகள் இருக்கிறது. மனிதர் கேட்டால் சாப்பிடணும்ல, சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. அது எப்படி இருக்காங்க? சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரர் உலமாக்களைலாம் அழைச்சி எல்லாத்தையும் அழைச்சி சாப்பாடு கொடுத்துருக்காரு. விளங்குதான்னு கேட்டேன். எல்லாரும் பிரியாணியை சாப்பிட்றத உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். விளங்குதா? ஆஜார் நீங்களும் உட்காருங்களேன். இல்லை, நான் உட்கார முடியாது, எனக்கு வேற ஒரு உணவு வருது, எனக்கு வேற ஒரு உணவு வருது என்ன சொன்னேன். அவன் எல்லாரும் பிரியாணியை சாப்பிட்டு தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரான். இல்லை, எனக்கு வேறு சாப்பாடு வரும்னு. அவன் பிரியாணி நான் சாப்பிட முடியாதுன்னு ஆறான். விளங்குதா?
அப்போ விளங்குதப்பா, நம்மளால் சாப்பிட முடியாதுங்கன்னு. அப்போ வசதி சொத்தை கொடுத்து அதை சாப்பிட முடியாமல் ஆகிட்டான். அப்போ சொத்தை காசு பணத்தை தந்து விளங்குதா நம்மளுக்கு சொந்தமாக்கி தந்து அதுக்கடுத்து என்ன செய்யறது, அதை பயனடைவதற்கும் சக்தியை தருவது, அதை பயனடைவதற்கும் தம்கீன் எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவது, இதுக்கு தான் ரிசுக்குங்கிறதான். அப்போ சொத்தை தந்தால் மட்டும் பத்தாது, அதை பயனடைவது அதை நாம் அனுபவிப்பதற்கும் நமக்கு என்ன செய்யணும், சக்தியை தரணும். அல்ல சொத்தை தந்திருக்கிறான், ஆனால் என்ன செய்ய முடியல, பயனடைய முடியலன்னா என்ன ரிசுக்கு அது, விளங்குதப்பா, பயனடையணும் இல்லைப்பா. அப்போ ஒரு இறுஃபு பழக்க வழக்கம் ஹஸ்ஸசகு அது ரிசுக் என்பதை குறிப்பாக்குகிறது. பி தக்ஸீசி ஷெய்யி பில் ஹைவானி மனிதனுக்கு ஒரு வஸ்துவை சொந்தமாக்கி தருவது கொண்டும், ஒரு தம்கீனியி மினல் இன்திஃபாய் பிஹி அந்த சொத்தை கொண்டு பயனடைவதற்கு அவனுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதை கொண்டும், அதை பயனடைவதற்கு சக்தியை தருவதை கொண்டும் உறுப்பதை குறிப்பாக்கிருச்சு. இப்போ வசதி வாய்ப்பை தந்து சொத்து பத்துக்களை நமக்கு சொந்தமாக்கி தந்து அதை பயனடைவதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது தான் ரிசுக்கா. விளங்குதப்பா, இங்கே பில் ஐவானின்னு வருது. இல்லை ஆமை சொல்லி காசை நடுறது, காசை சொல்லி ஆமை நாடலாம்ல, காசை சொல்லி ஆமை நாடலாம்ல. வர்கூமராக்கியின் ஏன்னா சல்லூ மால் முசல்லின்னு அர்த்தம். ருக்கு செய்யக்கூடியவுடன் ருக்கு செய்யுங்கன்னா தொழக்கூடியவுடன் தொழுவுங்கள் அர்த்தம். வஸ்ஜிது வக்தரிபு தொழுவுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். சஜதா என்று சொல்லி சாஜிது என்று சொல்லி முசல்லியை நாடுறது அப்படிதானப்பா. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் அப்படிதானே. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க ஒரு ரட்சகனுடைய புகழை கொண்டு என்ன செய்யுங்க, தொழுகுங்கள். சப்பி என்று சொல்லி தொழுகை நாடுறது, ஏன்னா தொழுகையில் தஸ்பீ இருக்குங்கிறதுனால. சப்பி இஸ்மா ரப்பிக்கல் அஇலா சுபஹான ரப்பியல் அஇலா என்று தொழுகுங்கள். அதுதான் சுபஹான ரப்பியல் அஇலாங்கிறோம். சஜிதாவில் சொல்லணும்லப்பா. ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக்க. அப்போ தஸ்பீஹ்னு சொல்லி தொழுகையை நாடுறது, தொழுகையில் உள்ள ஒரு ஜுசுவை சொல்லி காசை சொல்லி ஆம் தொழுகையை நாடுறதுன்னு இருக்குல்ல. அதுமாதிரி ஆமை சொல்லி காசை நாடலாமா, ஹைவான் தான் வருது. விளங்குதப்பா, இன்சான்கிறது தானே மனிதன், யாரை சொல்கிறது, இன்சான் தானே சொல்லணும். விளங்குதா இருக்க என்ன, ஐவான் ஆத்திக் இன்சான் சொல்ல வேண்டிய இடத்துல ஐவானே சொல்கிறான்ல. ஆமை சொல்லி காசை நாடலாமா, இது அல்லாஹ் சொல்லலை, இங்கே தஃசீரில் போடுறாங்க. இது விளங்குதப்பா, ஆமை சொல்லி காசை நாடலாமா, நாடலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல ஒரு இடத்துல, ஒல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், ஒல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், காஃபிர்கள் அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். காஃபிர்னாலே அநியாயக்காரன் தான். நல்ல காலம் அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான், ஒல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன்ங்கிறான். காஃபிர்கள் லாலிம்கள்ங்கிறான். லாலிம்கள்லாம் காஃபிர்னா நம்மளாம் உள்ளே போயிடும். மைமூன் இப்னு மஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்களாம், அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டான் நம்மளை. ஒல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன்ங்கிறான், காஃபிர்கள் அவர்கள் லாலிம்கள்ங்கிறான். ஒரு லாலிமூன ஹுமுல் காஃபிரூன்னா என்ன ஆகும், நம்மளும் துல்மு செலுத்தானே செய்கிறோம், நம்ம தப்பிச்சிட்டோம். துல்முன்னா என்னப்பா, வலாவு ஷையி பி கைரி மஹல்லி தானப்பா. வலாவு ஷையி நீ எதை எங்கே செய்யணுமோ அதுக்கு மாற்றமாக செய்கிற. பாடத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் பாடத்தில் இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்தால் துல்மு தான் அது. ஏன் விளங்குதா, துல்மு எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் உண்மையான துல்முனா எதானா ஷிர்க்கு தானா, ரைட்டா. இன்ன ஷிர்கல துல்மு நவீம், இன்ன ஷிர்க்கு தான் மிகப்பெரிய துல்முங்கிறான் அல்லாஹ். அது இருந்தால் அந்த ஆயத்து வந்துடுமே,